ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூவி ரிவ்யூ எந்த படத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா லால் சலாம் படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம கிசா டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லால் சலாம் படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஓரளவுக்கு தேட்டருக்கு போய் பார்க்கறதுக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். சூப்பர் ஸ்டாருக்காக மட்டும்தான் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லலாம். மார்க்கெட்டிங் சரியாக பண்ணல. ஆடியோ லான்ச்செல்லாம் வச்சாங்களே தவிர்த்து பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணல. கரெக்டான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இவங்க யூஸ் பண்ணலேன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தை பற்றின ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் 2 வேறுபட்ட மதங்கள், அதாவது ஒரு ஹிந்து, ஒரு முஸ்லீம், 2 வேறுபட்ட மதங்கள் இருக்காங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற கிரிக்கெட் போட்டி. ஸோ அந்த கிரிக்கெட் போட்டியை வச்சு அந்த ஊர்க்காரங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, அதை வச்சு எப்படி மத கலவரத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் கதை நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் தாண்டி விக்ராந்த் அண்ட் விஷ்ணு விஷால் இவங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற மோதலை தான் இந்த படத்தில் கதையாக அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கதைன்னு சொல்லலாம். கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா விஷ்ணு விஷால்னு நான் சொல்லுவேன். அவருக்கு 2 ரோல் இருக்கு. ஒண்ணு கிரிக்கெட் பிளேயரா ஒரு ரோல் இருக்கும். அதுபோக ஊர் ஜனங்கிட்ட அந்த திருவிழாவ பத்தின ஒரு ரோல் இருக்கும். ஸோ இந்த 2 ரோலையுமே அவர் நீட்டா செஞ்சு முடிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த கிரிக்கெட் பிளேயரா வர ரோல நீட்டாவே பண்ணி தந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஊர் ஜனங்க மத்தியில அசிங்கப்படுறாரு, அவமானப்படுறாரு, இந்த மாரி காட்சிகள்லாம் அவருக்கு இன்னுமே சூப்பரா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாரி தான் விக்ராந்தும். விக்ராந்த் கேட்டீங்க அப்டின்னா, அவரும் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பிளேயர் தான். அவருக்கு இந்த படம் ஒரு ஆப்ட்டான படம்னு சொல்லலாம். கிரிக்கெட் மட்டும் தான் இவருக்கு நெறைய போர்ஷன்ஸ் வருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபார்மர் கிரிக்கெட் கேப்டன் கபில் தேவ் கூட நெறைய கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ அந்த மாரி காட்சிகள்லாம் கிரிக்கெட்ட பேஸ் பண்ணி இருக்கிறதுனால, அவருக்கு இது ரொம்பவே சாதாரணமா அமைஞ்சிருச்சுங்க. அந்த வகையில அவர எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது. இவங்க 2 பேரும் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிக்கெட் பிளேயரா ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஷனலா விக்ராந்துக்கு இன்னும் கொஞ்சம் கேரக்டர டெவலப் பண்ற மாரி எதுவுமே இல்ல. ஸோ, அதனால விக்ராந்தோட ரோல் கொஞ்சம் குறைச்சலாவே இருந்ததுன்னு சொல்லலாம். விஷ்ணு விஷாலுக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு கேரக்டர்லாம் எதுவுமே இல்ல. இந்த 2 கேரக்டருமே சுமாரா தான் எழுதப்பட்டிருந்தது. இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஒரு கிரிக்கெட் போட்டி, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பகை. அந்த பகைய கூட கரெக்ட்டா எழுதலன்னு தானே சொல்லணும். ஏன்னா, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கு. அந்த ஈகோக்கு உண்டான காரணம் சரியா அமையப்படல. இந்த படத்தோட பெரிய பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா, இந்த படம் ஒரு அளவுக்கு போயிட்டு தியேட்டர்ல மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா, ரஜினி சார் ஒரு பெரிய ரீசன்னே சொல்லணும். அவர் இந்த படத்துல எதுக்காக ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க தெரியல. ஏன்னா, இந்த படம் முழுக்க டிராவல் பண்ற ஒரு கேரக்டர் எப்படி ஸ்பெஷல் அப்பியரன்ஸா இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் வருது. ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அப்டின்னா என்னன்னா, ஒரு படத்தோட பாதியில, அதாவது ஒரு கிளைமாக்ஸ்ல வரலாம். இல்லாட்டி படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 20 நிமிஷத்துலருந்து 30 நிமிஷம் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லாம படம் ஃபுல்லாவே காட்சிகள் கம்மியா இருந்தாலும், படம் ஃபுல்லாவே டிராவல் பண்ற ஒருத்தர ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ன்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவர் இந்த படத்துல ஒரு மெயினான ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு விளம்பரத்த பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். அத வச்சு மட்டுமே இந்த படத்த பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. கதைகள இன்னும் கொஞ்சம் அழுத்தமாவும் சொல்லியிருக்கணும். கரெக்ட்டா எழுதப்படலங்க. எந்த ஒரு கேரக்டருமே கரெக்ட்டா எழுதப்படல. இந்த படத்துல நெறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. நம்ம விஷ்ணு விஷால், விக்ராந்த், அப்புறம் ரஜினி சார், அதுக்கப்புறம் தம்பி ராமையா, செந்தில் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இவங்களோட கேரக்டர் எல்லாமே அப்பப்ப வந்துட்டு போற மாரி தான் இருக்கு. ஆனா, விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த் இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற பகைய தெளிவா சொல்லாததுனால, ஆடியன்ஸ் அத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஓகே. இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க பகை ஒரு பக்கம் இருந்தாலும், ரஜினி சார் என்ன ரோலா பண்ணியிருக்காரு அப்டின்னா, விக்ராந்தோட அப்பாவா பண்ணியிருக்காரு. இவரு மொய்தீன் பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ப்ளே பண்றாரு. இவர் பாம்பேல ஒரு பெரிய பிசினஸ்மேன். இவரோட பிசினஸ்ல சில தகராறுகள் ஏற்படுது. அத ஹேண்டில் பண்ற மாரியான ஒரு சில காட்சிகள் அமைஞ்சிருக்கு. அத ஹேண்டில் பண்ற மாரியான காட்சிகள்ல இவர் சண்ட போடாம, இவருக்கு அடியாளா இன்னொருத்தர் இருக்காரு. அவரு போய் மாஸ் ஹீரோ அளவுக்கு சண்ட போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ரஜினி சார் சண்ட போடுவாரு. ஆனா, அது எல்லாமே இந்த படத்துக்கு தேவையே இல்லாத ஒரு காட்சிகளா இருக்கு. அந்த மாரியான ஒரு காட்சிகள் இந்த படத்தோட எந்த வகையிலும் இன்டராக்டே பண்ணல. அதுதான் உண்ம. இந்த படத்துல அந்த காட்சிகள்லாம் இல்லாம இருந்தா கூட, இந்த படத்தோட கதைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல. இந்த படத்துல ஊர் திருவிழாவ பத்தி ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. கிரிக்கெட் அப்படின்னு ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. அதுபோக விஷ்ணு விஷால் அண்ட் இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சண்ட. இந்த 3 ஸ்டோரியுமே எந்த வகையிலும் புரிஞ்சுக்கிற மாரியே இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 ஸ்டோரில ஏதாவது ஒரு ஸ்டோரிய அழுத்தமா சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது மாரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா, ஊர் திருவிழா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கிரிக்கெட் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 2மே தனித்தனி பாதையில போகிற மாரியான ஒரு ஃபீல் எனக்குள்ள வருது.
மொத்தத்துல இந்த ஸ்டோரிய இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ள வருது. ஸோ உங்களுக்கும் இதே மாரியான ஒரு தாட் இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓவராலா இந்த படத்த பத்தி உங்களோட தாட்ஸ் என்னங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. ஸோ படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கு ப்ளூ ஸ்டார் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பர் ஸ்டாருக்காக இந்த படத்த ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு வேணா நான் சொல்லுவேன். ஸோ மறக்காம இந்த படத்துக்கு உங்களோட மார்க் என்னங்கிறத சொல்லிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்கள நெக்ஸ்ட் நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.